உலக வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான அறிவு சேகரிப்பு ஒன்று முற்றிலும் அழிந்து போனது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பல நூற்றாண்டுகள் கழித்து நாம் கண்டறிந்த விஷயங்களை அவர்கள் அப்போதே கண்டறிந்து வைத்திருந்தனர். அலெக்சாண்டிரியா நூலகம். ஆனால் இதை உண்மையில் எரித்தது யார்? ஏன் கிமு 3ஆம் நூற்றாண்டு டாலமி என்பவரால் உருவாக்கப்பட்ட அலெக்சாண்டிரியா உலகத்தின் மையப்புள்ளியாக இருந்தது. இது வெறும் நூலகம் அல்ல, உலகத்தின் முதல் ஆராய்ச்சி மையம். இதற்கான விதி மிக எளிது. எந்த கப்பல் அலெக்சாண்டிரியாவிற்கு வந்தாலும் அவர்களிடமுள்ள புத்தகங்களை கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை பிரதி எடுத்து நகலை மட்டும் திருப்பிக் கொடுப்பார்கள். கொஞ்சம் வித்தியாசமான விதி, ஆனால் அது வேலை செய்தது. சற்று யோசித்து பாருங்கள். எராடோஸ்தனீஸ் பூமியின் சுற்றளவை மிகத் துல்லியமாக இங்கேயே கண்டறிந்தார். யூக்ளிட் வடிவியலை முறைப்படுத்தினார். சில ஆராய்ச்சியாளர்கள் தொழில் புரட்சிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு முதல் நீராவி இயந்திரத்தின் முன்மாதிரியை அவர்கள் உருவாக்கியிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். பிறகு அந்த பேரழிவு வந்தது. ஆனால் இங்குதான் வரலாறு குழப்பமடைகிறது. இதற்கு முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் யார் தெரியுமா? ஜூலியஸ் சீசர். கிமு 48இல் டாலமியுடன் போர் புரிந்தபோது தன் கடற்படையை எரிக்க உத்தரவிட்டார். அந்த தீ அப்படியே பரவியது. சில வரலாற்று ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எரிந்து போனதாக கூறுகிறார்கள். இந்த தருணத்தில்தான் அந்த நூலகம் அழிந்ததா? இல்லை. வரலாறு என்பது ஒரு எளிய திரைப்படம் அல்ல. இந்த நூலகம் பலமுறை அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வாதிடுகின்றனர். பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு நடந்த மத சகிப்புத்தன்மையற்ற செயல்களா, அல்லது பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட தேய்மானமும் புறக்கணிப்புமா? இந்த மர்மம் இன்னும் தீரவில்லை. ஆனால் இதன் பாதிப்பு மறுக்க முடியாதது. இந்த இழப்பு மிகப்பெரியது. அறிவியல் முன்னேற்றங்கள் நூற்றாண்டுகளாக தடைப்பட்டன. பல நூற்றாண்டுகள் கழித்துத்தான் நாம் சில விஷயங்களை மீண்டும் கண்டறிந்தோம். ஆனால் அலெக்சாண்டிரியாவின் பாரம்பரியம்தான் இன்று அறிவை போற்ற வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. அனைத்தையும் சேகரிக்க வேண்டும் என்ற கனவு அழியவில்லை. இப்போது உங்கள் கைகளில் இருக்கும் தொழில்நுட்பமும் அதன் ஒரு வடிவம்தான். அலெக்சாண்டிரியா நூலகம் அழிந்திருக்கலாம், ஆனால் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் இழக்க வேண்டாம். உலக வரலாற்றின் மர்மங்களையும் அதிரடி உண்மைகளையும் தெரிந்து கொள்ள இப்போதே குறும்பு கோமாளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.